வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமா அந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன், நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுடைய கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்க நன்மைக்காக தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரபஞ்சம் கடவுள் நம்ம கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை கேட்க போறோம். அவ்வளவுதான் நம்ம செய்ய போறோம். சரிங்களா? So let's get started. இந்த ரீடிங்கை யார் எப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ரீடிங் உங்களுக்கானதாங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரீடிங்கை பார்க்குறதுக்கு பிரபஞ்சம் உங்களை இங்கே கைட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது எல்லாருக்குமான ரீடிங்கு. இதில் பைல் 1 பைல் 2லாம் இருக்காது. எல்லாருக்குமே இந்த மெசேஜஸ் செட் ஆகும். உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெசேஜஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். செம ஸ்பீடாக மெசேஜ் உங்களுக்கு. பிரபஞ்சமே கடவுளே, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, எதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லுங்கள். உங்கள் மெசேஜஸை இந்த நொடி நாங்கள் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, லவ்வர்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் வான்ஸ், 9 of cups, wow, queen of wands and 5 of pentacles. So உங்க மெயின் எனர்ஜி 5 of pentacles. இதுதான் உங்களோட மெயின் எனர்ஜியா இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஜஸ்ட் ஒரு இது என்ன மெசேஜ் அப்படிங்கிறதோடைய அந்த பேஸை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்படியே நான் என்ன மெசேஜ் ஏதுன்றதா உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இது மெயின்லி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்புறம் ஒரு சிலருக்கு இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். சரிங்களா? மொத்தத்தில் உங்கள் மனசை யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுத்தி ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. அது பணத்தினால உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினதாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி அதனால் வந்த ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக கூட இது இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை விட்டு தாண்டி வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களை ரொம்ப குறைவாக எடை போட்டுட்ருக்கிறீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட டேலண்ட்ஸு எபிலிட்டி எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அதாவது உங்களை நீங்கள் ரொம்ப அன்பாக நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் யாரோடையும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறத உங்களை முதல் புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது ரிலேஷன்ஷிப் ப்ளூட்டானிக்காகவும் இருக்கலாம், இல்லைனா இதுவாகவும் இருக்கலாம். சரிங்களா? லவ் பேஸ்டாகவும் இருக்கலாம். ப்ளூட்டானிக்னா ஃப்ரெண்டு அந்த மாதிரி. லவ்வர்ஸ்னா வெறும் லவ்வராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் நமக்கு இருக்கிறதும் ஒரு வகையான ஒரு அன்பு தான், இல்லைங்களா? ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு விதமானது. அதாவது அது எப்படிப்பட்ட அன்பாக வேணாலும் இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்கள் மனசு முழுசாக புரிஞ்சுக்குவாங்க. எதனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் உங்கள மாதிரியே லைஃப்பில் கஷ்டங்களை தாண்டி வந்த உங்களை மாதிரியே கஷ்டங்களை தாண்டி வந்த பர்சனுங்கிறனால அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லாத்தையும் அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எதனால் அப்படின்னா, உங்களை மாதிரியே அவங்களுமே நிறைய கஷ்டங்களை தனியாக தாண்டி வந்தவங்க தான். அவங்க உங்களுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அனுப்பப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறுமா மாறாதாங்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருடைய சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. நீங்கள் ஒரு வேளை ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த அன்பு உங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்களோட கஷ்டங்கள், உங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு தோழனாவோ தோழியாவோ அவங்க இருப்பாங்க. இதுவே நீங்கள் லவ்வை சீக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உண்மையான காதலனாவோ காதலியாவோ அவங்க இருப்பாங்க. நீங்கள் கல்யாணத்தை சீக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல பார்ட்னராக உங்களுக்கு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவங்க ரொம்ப ரொம்ப கைண்டானவங்க அப்படிங்கிறதும் புரியுறது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே தான் அவங்களும் நடந்துக்குவாங்க. அதுதான் உங்களுக்கான சைன். அதாவது உங்களையே அவங்க மிரர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எப்படி எல்லா விஷயங்களையும் செய்வீங்களோ அதே மாதிரி தான் அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை மாதிரியே தான் அவங்களும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ
அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தா நீங்கள் வந்து இவங்களா அவங்களா அவங்களா இவங்களான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க தான் அவங்க அப்படிங்கிறத பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோ நாள் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் தனிமையில் கஷ்டமெல்லாம் படல. இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டை, ஒரு பர்டிகுலர் லவரையோ ஹஸ்பண்டையோ உங்களை நோக்கி நீங்கள் வந்து ஈர்க்கிறத ஒரு ப்ராசஸில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளும். அண்ட் அந்த ப்ராசஸ்ல இருந்து உங்களுக்கு இப்போ வந்து அதோடைய எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ண போறீங்க. கூடிய சீக்கிரம் அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்க மீட் பண்ண போறீங்க. ஒருவேளை நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்போட எண்ட்ல இருக்கீங்க, டிவோர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து இப்போ அந்த ஒரு பயங்கரமான டூம் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிவோர்ஸ் எல்லாருக்கும் டூம்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஏதோ பிரபஞ்சம் சொல்றாங்க, அதனால நான் சொல்றேன். டிவோர்ஸ் கோத்ரூ பண்றதா இருந்தா சரி, இல்லை ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர்ட் சம்மந்தப்பட்ட லா இது ஏதோ ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரி மேஜரான ஏதோ ஒரு விஷயத்த கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ அப்படின்னா, இந்த இதுக்கப்புறம் இந்த பிரீஃபான ப்ராப்ளம் நீங்கள் தாண்டி வர எட்ஜில் இருக்கீங்க. இதை தாண்டி நீங்கள் வெளியே வந்த உடனே அதுலேருந்து ஒரு சில மாதங்கள்லையோ இல்லை ஒரு சில வாரங்கள்லையோ இந்த பர்டிகுலர் பர்சனை பார்ப்பீங்க. இவங்கள நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகானதாக தெரியும். ப்ளஸ் உங்களுடைய இது என்ன, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேப்பபிளான பர்சன் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கும் காட்டுவாங்க. நீங்களும் வந்து அவங்க எவ்வளோ கேப்பபிளான பர்சன்ங்கிறத அவங்களுக்கு நீங்களும் காட்டுவீங்க. இந்த ஒரு அன்பில் வந்து கிவ் அண்ட் டேக் வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் நிறைய அன்பை கொட்டிட்டு அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்காம இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களோ அதை விட நிறைய அன்பு திரும்பி உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து குறைவா கிடைக்காது. இது வரைக்கும் நீங்க தனிமையா இருந்த அந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு தோழனோ தோழியோ எப்பவுமே உங்க லைஃப்ல உங்க கூடவே இருப்பாங்க. அவங்க உங்களோட உயிர் பெறுகிற வரைக்கும் உங்க கூடவே தான் இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் அது உங்களுக்கு தோழன் தோழியாகவும் இருக்கலாம். அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி வந்து உங்களுடைய பசில் பீஸ்ல லைஃப்ங்கிற அந்த பசில் பீஸ்ல ஃபிக்ஸ் ஆக போறாங்க அப்படிங்கறது நீங்க அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த டிவைன் சிஸ்டர் கிட்ட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? அவங்க எப்படி வந்தாலும் சரி, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப பிரேவான பர்சனா அவங்க இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அப்படி லேஸ்ல வந்து அதாவது என்ன சொல்றது, ஆடி போட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய நல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரென்த், தைரியமா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். உங்களுடைய கைண்ட்னஸ், நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி வந்து பியோர் மைண்ட் செட்டோட அதை நீங்க வந்து கோத்ரூ பண்றீங்க, எப்படி கஷ்டத்துல இருந்து கைண்டாவே இருந்தாலும் சரி, ஆனாலும் வந்து நம்ம இந்த கஷ்டங்களை பீஸ்ஃபுல்னஸோடைய தாண்டி வர முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா செய்வீங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுடைய இந்த நேச்சர், இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் நேச்சர், நீங்களும் வந்து பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் வேற வகையில் சால்வ் பண்ணுவீங்க. இவங்க வந்து வரப்போகிற இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ரொம்ப பிரேவான வகையில் ஸ்ட்ராங்காக எதுனாலும் வாயில் யோசிக்காம பேசுறது, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. இப்போ வந்து நீ இதை செய்கிற, நீ செஞ்சுட்டு இருக்க இது ஒன்று தப்பு செய்யாத, அவ்வளோதான். இப்படி அவங்க ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா அவங்க வந்து யோசிச்சுட்டு இது நம்ம சொல்லாமா வேணாமா, நம்ம சொன்னோன்னா வருத்தப்படுவாங்களா, அவங்க கஷ்டம் போகணும்னு நம்ம நினைச்சாலும் அந்த மாதிரிலாம் வந்து வளைஞ்சு குழஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. தப்பு நடக்குதான், இது தப்பு, நீ செய்யாத, அவ்வளோதான். செய்யக்கூடாது, இது உனக்கு நல்லதில்லை, ஏங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன், ஆனால் செய்யாத அப்படின்னு ஒரு அன்பு தான். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஒரு இதுவா, ஆனால் அது வந்து நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, பரவாயில்லையே நம்மளால அக்கறையா பாசமா இவ்வளவு தூரம் செய்கிறாங்களே அப்படிங்கிற அந்த அன்பை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப ஃபியர்ஸான ஒரு பர்சனாக இருப்பாங்க. லியோ இது சம்மந்தப்பட்ட, அதாவது லியோ ராசியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சிம்ம ராசியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, சரிங்களா? ஸோ அவங்க அதெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக். உங்ககிட்ட வந்து அவங்க கத்துக்க போறது என்னன்னா, இந்த பீஸ்ஃபுல்லா இருந்தாலும் கஷ்டங்களை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் நம்ம வந்து கடந்து வர முடியுங்கிறத நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. அவங்க வந்து ஃபியர்ஸா இருந்தாலும் சரி, கரெக்டான விஷயத்த கரெக்டா பேசி தைரியமா பேசுறது, தைரியமா நம்ம மனசுல நினைக்கிறத வெளிப்படையா பேசுறது, அது தப்பு இல்லை. அது நம்ம எப்பனாலும் எங்கனாலும் கரெக்டான விஷயங்களை செய்யறதுக்கு யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த பாடத்தை அவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்க. இதுதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா கத்துக்க போற முதல் செட் ஆஃப் பாடம். ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, லவர்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, சரிங்களா? பட் ஸ்டில் நீங்க கோத்ரூ பண்ண போற ப்ராசஸ் என்னவோ சேம் தான் எல்லாருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி
லெவல் வந்து வேறு மாதிரி மாறும். அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பெரியவங்களா இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடம் தான் இப்போவும் கொடுத்துக்க போகிறீங்க. அந்த பாடங்களில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவீங்க. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எதனாலனா இது பிரபஞ்சத்தால் சேர்க்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவர்ஷிப். ஆக்சுவலி லவர்ஷிப்னு ஒரு வார்த்தை கிடையாது, இருந்தாலும் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஒரு மேரேஜை டிவைன் மேரேஜ் அது என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால் யார் நினச்சாலும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் வரவே முடியாது. அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி, இந்த பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கான வழி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த பண பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க கூடிய சீக்கிரம். அது அந்த பர்டிகுலர் பர்சனால தான் நடக்க போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த பண பிரச்சனைலாம் நீங்கள் தாண்டி எகிரி குதிச்சு இந்த பிரச்சனையை விட்டு அப்பாடா ஒரு வழியாக தாண்டி வந்துட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வெளியே வந்து உட்காருவீங்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து மீட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கஷ்டம் இப்போ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களே, இதோடைய அந்த கோல் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த பர்சன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இல்லை, யாருமே இந்த உலகத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு கிடையாது. அவங்களும் பாடம் கற்றுக்கிட்டு நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்களே தவிர்த்து யாருமே நம்மளை இந்த உலகத்தில் கஷ்டத்துலேருந்து காப்பாற்ற வரமாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அது ஏன் தெரியல, அந்த மெசேஜ் வந்து தனியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறனால நான் சொல்கிறேன். நோ ஒன் வில் சேவ் அஸ் ஃப்ரம் த ப்ராப்ளம் அதர் தேன் அஸ். அதாவது நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை தவிர வேறு யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குமே தீர்வை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இல்லாமல் சாந்தத்தோடையும் ஒரு அமைதியோடையும் இதற்கான சொல்யூஷனை தேடினீங்க அப்படின்னா உடனடியாக இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். இதற்கான தீர்வு வந்து ஆல்ரெடி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான். அதை வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்து அதற்கான ஆக்ஷனை எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அந்த கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்த வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். இந்த பெரிய பணப்பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வர முடியும். இல்லை இது பணப்பிரச்சனை இல்லைன்னா என்ன பிரச்சனை இப்போ கோத்ரூ பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும். அண்ட் நிறைய பணம் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வழி நிறைய வரும். அப்புறமா வந்து லக்கி மணின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடுதுப்புன்னு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் பணங்கள் உங்ககிட்ட வந்து சேர்றது, அந்த மாதிரி நிறைய பணம் வந்து உங்களை தேடி வந்து சேரப்போகுது. அந்த மாதிரி லக்கியான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ கஷ்டத்தில் இருக்கிறனால உங்களால் இதை நம்ப முடியாது. ஆனாலும் இதெல்லாம் நடக்க தான் போகுது. நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. பார்த்து அது பிரச்சனையை தாண்டி இந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் இந்த டிவைன் சிஸ்டரோடையும் உங்கள் குடும்பத்தினரோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டரோட் ரீடிங் மூலமாக பிரபஞ்சம் சொல்லுற விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரபஞ்சமே கடவுளே, உங்களுடைய வேறு ஏதாவது மெசேஜஸ் இருந்தால் கொடுங்க. அதை இந்த ஒரக்கல் கால்ஸ் மூலமாக. ஓகே, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சூஸிங் யோர் பாத் இம்பாஸ். வார்த்தை டக்குன்னு வரல ஒழுங்காக படிக்க. ஓகே, ஆல் இஸ் பாசிபிள். சரிங்களா? ஸோ அது ஒன்று வந்திருக்கு. அப்புறமா இம்பாஸ் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீடைரக்ட் யோர் எனர்ஜி. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ப்ராப்ளமில் வந்து நீங்கள் ரொம்ப பயத்தோடையும் கஷ்டத்தோடையும் ரொம்ப ஒரு கவலையோடையும் வந்து அதை கோத்ரூ பண்ண ட்ரை பண்ணீங்க. ஸோ அதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீடைரக்ட் யோர் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு யோசனையாக இல்லாமல் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க. சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அண்ட் அது எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். பிரபஞ்சமே, how you going to help them? அவங்க எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்க? ஓ மை காட், நிறைய வந்துடுச்சு, நம்ம இதை ஏற்றுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கார்ட்ஸ் கொடுங்க பிரபஞ்சமே. ஸோ இந்த ரீடைரக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அதை பண்ணுறதுக்கு உங்களுடைய உதவி எதை வந்து நீங்கள் உங்களோட உதவியாக கொடுக்க போகிறீங்க? ஓகே, 2 more cards at least. How you going to help them? How you, sorry, இங்கிலீஷில் எப்படி வந்து நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க இந்த ப்ராப்ளம்லேருந்து நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் ரீடைரக்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் எனர்ஜிக்கு எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க? ஓகே, இதை எடுத்துக்கலாம். How we going to get help? எப்படி பிரபஞ்சத்துக்கு இந்த ஹெல்ப் வாங்க போகிறோம் பார்க்கலாமா? ஸோ எந்த இடத்துல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ப்ளூ அண்ட் பிங்க் பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் பிரபஞ்சத்தோட ஹெல்ப்பு
பிரபஞ்சம் வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு சைனாக எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ளோயிங் லைட் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுடைய ஒரு சைன் அண்ட் சின்க்ரனிசிட்டி. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம், வெல்கம் சேஞ்ச் அண்ட் எமர்ஜ் ஸ்ட்ராங்கர் ஜஸ்ட் ஆஸ் த பட்டர்ஃப்ளை எமர்ஜஸ் ஃப்ரம் இட்ஸ் கக்கூன். ஸோ எப்படி வந்து பட்டர்ஃப்ளை வந்து கக்கூன்லேருந்து எமர்ஜ் ஆகி ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுதோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கோத்ரூ பண்ண போகிறீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற கிஃப்ட் என்னங்கிறத ஆல்ரெடி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. லைஃப் லாங் ஃப்ரெண்ட் ஆர் லவர் ஆர் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமாக கிடைக்க போகிற கிஃப்ட்டு ரிவார்டு அதுதான். ஸோ இந்த சேஞ்சின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை தாண்டி வாழ முடியுங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்குறதன் மூலமாக பாதையை உங்களுக்கு மாற்றி விட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் ப்ளூ பேர்டை பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கான ஒரு சைன் அண்ட் சின்க்ரனிசிட்டி. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜை அந்த ப்ளூ பேர்ட் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். எங்கே நீங்கள் ப்ளூ பேர்டை பார்த்தீங்கன்னாலும் பிரபஞ்சம் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ இன்னைக்கு ஈவினிங்கோ இன்னைக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். எப்போ பார்த்தீங்கன்னாலும் அதற்கு அர்த்தம் இதுதான். சரிங்களா, ஸோ லெட் திஸ் மெசேஜ் ஆஃப் ஹோப் இன்ஸ்பயர் யூ டு கீப் கோயிங் அண்ட் லெண்ட் யோர் சப்போர்ட் டு அதர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கட்டும். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு மனசு ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த புது பாதையில் மேற்கொண்டு நல்லபடியாக மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதன் மூலமாக பிரபஞ்சத்துக்கிட்டேயே நீங்கள் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்பைடர் ஸ்பிரிட், ட்ரீம் வீவர். ஸோ எங்கே நீங்கள் வந்து ஸ்பைடரை பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கான ஒரு சைன் அண்ட் சின்க்ரனிசிட்டி. என்ன சைன்னு பார்க்கலாம். ட்ரீம் வீவர், ப்ராக்டிஸ் த பவர்ஃபுல் ஆர்ட் ஆஃப் அட்ராக்ஷன் டு ட்ரா இன் அண்ட் கேப்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கான புது ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒன்று வந்து கூடிய சீக்கிரம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனும் சின்க்ரனிசிட்டியாக நீங்கள் வந்து எங்கே ஸ்பைடரை பார்த்தீங்கன்னாலும் அதை எடுத்துக்கோங்க. ஸ்பைடர் வெப்பை பார்த்தாலும் சரி, ஸ்பைடரை பார்த்தாலும் சரி. சரிங்களா, அது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு மெசேஜ், சைன் அண்ட் சின்க்ரனிசிட்டி. இதெல்லாம் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மறந்துடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட் புக்கில் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வரப்போகிற ஒரு கரடு முரடான இந்த பாதையில் பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் சவுண்ட் கூட வருது. ஸோ என்ன தான் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாலும் அதில் உங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த சைன்ஸ் அண்ட் சின்க்ரனிசிட்டிஸ் தான். ஸோ இந்த மெசேஜஸ் இதற்கான அர்த்தங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை பார்க்குறீங்களோ பார்த்த உடனே அதுக்கான அர்த்தன்றதை நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பொதுவாக நான் இதை சொல்ல மாட்டேன் இந்த மாதிரிலாம். பட் இந்த வாட்டி பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த மெசேஜ் வருது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்குவிரலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அதுவும் உங்களுக்கான ஒரு சைன் அண்ட் சின்க்ரனிசிட்டி. என்னென்னா, நீ தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரூட்டை மாத்துன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வரும். பட் அது எக்ஸாக்டாக வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை. பட் ரூட்டை மாற்றுன்னு அர்த்தம். அதுதான் வந்து அதற்கான அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏதோ நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க, அந்த நேரம் வந்து ஸ்குவிரல் ஓடுறதை பார்க்குறீங்க அப்படின்னு வைங்களேன். இந்த விஷயத்துக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாயிரு. தைரியம்தான் உனக்கான நல்ல ரிசல்ட்ஸை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பயம் வந்து உன்னை கட்டி போட்டு வச்சிடும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறதா நினச்சிக்கோங்க. எங்கே நீங்கள் ஸ்குவிரலை பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த பாசிட்டிவான மெசேஜை தான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ சரி, ஓகே, வேறு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பிரபஞ்சமே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சைன்ஸ் அண்ட் சின்க்ரனிசிட்டிஸ். உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக நடக்க போகுது. நீங்கள் நினச்சதை விட செம ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்கும். அதாவது எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைலாம் தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க. கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தாண்டி வந்துட முடியும் உங்களால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ஒரு மெசேஜ் உங்களுக்கு. ஓகே, என்னதான் நீங்கள் ஸ்பீடாக வந்தீங்கன்னாலும் கிளாரிட்டி எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். இந்த சைன்ஸ் சின்க்ரனிசிட்டிஸ் மூலமாக கிளாரிட்டி எப்போவுமே உங்களோட இருக்கும். சரிங்களா, ஸோ டிஸ்டன்ட் தண்டர் கிளியர் த ஏர். அதான் நம்ம சொன்னோமே, ஒரு பிரச்சனை ஆல்ரெடி கோத்ரூ பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை எப்போவுமே அந்த பிரச்சனை நமக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டே நம்ம அதை வந்து கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோடைய பிகர் பிக்சர் தெரியாது. ஸோ அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை வந்து தொலைநோக்கு பார்வையோட
நீ வந்து பார்க்க கற்றுக்கோ. அப்படி பார்க்க கற்றுக்கிட்ட அப்படின்னா அங்கே நடக்கிற லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உன்னால் ஈஸியாகவே தீர்வுகளை கொண்டு வர முடியும். அதாவது உனக்கான கஷ்டமாகவே இருந்தாலும் இந்த கஷ்டம் இன்னொருத்தருக்கு வந்து உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நீ எப்படி வந்து அதற்கான தீர்வுகளை கொடுப்பியோ அந்த மாதிரி வந்து உனக்கு நீயே இந்த வாட்டி வந்து உன்னோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடும் போது அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீ வந்து தேடணும். அப்போ உனக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் ஈஸியாக ஸ்பீடாக செம்ம ஃபாஸ்ட்டாக மின்னல் வேகத்தில் பரவாயில்ல மின்னல் ஓகே ஸோ மின்னல் வேகத்தில் வந்து நீ வந்து அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் இருக்குது எல்லா சொல்யூஷனும் சொன்னாங்களே, அது எப்படி அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இப்போ சொல்லிட்டாங்க. சப்போர்ட் இஸ் ஆல் அரவுண்ட் யூ. ஸோ நீங்கள் எந்த இடத்துல பீகாக்கை பார்த்தாலும் சரி, சரிங்களா, ஸோ ரெயின்போவை பார்த்தீங்கனாலும் சரி, ஆரஞ்சு பழத்தை பார்த்தாலும் சரி, இதுவும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மக்கள் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நான் சொன்ன அந்த பர்டிகுலர் பர்சன் கிடையாது. இந்த பாதையில் இந்த பிரச்சனையை தாண்டி வர்றதுக்கோ ஒரு சில நல்ல மனுஷங்களும் வந்து உங்களை வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. போகிற போக்கில் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு உங்கள் லைஃப் விட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க பண்ணி கொடுக்குற ஹெல்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் எந்த இடத்துல பீகாக்கை பார்த்தீங்க அப்படின்னாலும் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம். இப்போ நீ ஒரு கஷ்ட பாதையில் தான் இருக்க. ஆனால் இதிலிருந்து கூடிய சீக்கிரமாக நீ தாண்டி சந்தோஷம்ன்ற அந்த ஒரு டோர் ஸ்டெப்பில் போய் நீ சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி ஹாப்பியாக வாழ போகிற அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜை தான் வந்து அந்த மயில் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, பீகாக் மூலமாக பிரபஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மெசேஜையும் மயில் மூலமாக உங்கள்கிட்ட கொடுக்கும். எப்போ நீங்கள் மயிலை பார்த்தீங்க அப்படின்னாலும் நேரம் போன்றது, அதனால் தேவையில்லாமல் அந்த நேரத்தை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மைண்ட்ஃபுல்லாக இருங்க. உங்கள் நேரத்தை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதுல மைண்ட்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிமைண்டராக அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆரஞ்சு பழத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்சுருக்கீங்க. அந்த நல்ல விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யுது. அதனால் உங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்கான கர்மாவின் படி உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது. அதுக்கான ஒரு சைன் தான் வந்து ஆரஞ்சு பழம் மரம் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதில் எது பார்த்தாலும் அதான் மெசேஜ். ஸோ மொத்தத்தில் மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஹெல்ப்புக்குன்னு வராங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பை கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மெயினான மெசேஜ். இங்கே பார்த்தீங்களா, crossing bridges, it's time for healing, connecting, mending and releasing. அந்த ப்ராசஸில் வந்து இதெல்லாம் கோத்ரூ ஆகிட்டு இருக்கும்தாலும் அதுக்கு நடுவில் நீங்கள் உங்கள் மனசை ஹீல் பண்ண வேண்டியதும் அவசியம். ஸோ பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அழகான சயின்ஸ் அண்ட் சின்க்ரோனிசிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பாலமாக இருந்து உங்கள் மனசை ஹீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. நிறைய நல்லவங்களோட நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். உங்கள் மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கும், மனசில் உள்ள கவலைகள் ஏற்படுத்தின அந்த காயங்களை வந்து சரி பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த தருணத்தில் உங்களுக்கு பிரபஞ்சம் ஹோப்பாக இருந்து இது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டுருக்கக்கூடிய பாதையில் அங்கங்கே கஷ்டங்கள் வந்தாலும் போகிற பாதையில் சந்தோஷமாக இருக்க மறந்துடக்கூடாது. அதாவது கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக ஓஞ்சி போய் உட்காந்துடாதீங்க. நிறைய ட்ரிக்ஸ்டர்ஸ், நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறைய மக்கள் நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்வாங்க. சரிங்களா? நம்ம எல்லாரோட லைஃப்பும் வந்து நல்லவங்களை மட்டுமே சுற்றி நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா நம்ம வாழ்கிறது உண்மையான வாழ்க்கை, படத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. ரியல் லைஃப்பில் சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். கஷ்டம் கொடுக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மக்களை அவங்களுடைய அந்த வார்ம்த்னஸை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட் மனசில் ஒரு வன்மத்தை வச்சுட்டு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே நடிக்கிறவங்கள பிரபஞ்சம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அவங்களெலாம் யாருன்றதை காமிச்சு கொடுப்பாங்க. அவங்க காமிச்சு கொடுக்கும்போது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துடக்கூடாது. அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள அதாவது தூக்கி எறிய முடியாது, என் குடும்பத்திலேயே இருக்கிறாங்க அவங்க, அப்படி தூக்கி எறிய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருங்க. லிட்ரலாக இப்போ அவங்க பக்கத்தில் நின்னாங்கன்னாலும் விலகி இருக்க முடியும் நம்மளால். என்ன சொல்கிறேன்னா, மனசளவில் விலகி இருக்கிறது. பக்கத்துலேயே இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் மனசளவில் உங்களை நீங்கள் விலகி இருக்கணும். நான் பீஸ்ஃபுல்னஸை தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பீஸ்ஃபுல்னஸை கெடுக்க யாராலையும் முடியாது. ஸோ அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும். அதே சமயம் சந்தோஷமாகவும் போகிற லைஃப்பில் நடக்கும் குட்டி குட்டி சந்தோஷங்களையும் வந்து அக்னாலேஜ் பண்ண மறந்துடாதீங்க அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜ். இதெல்லாம் நீங்கள் தாண்டி வரும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற கிஃப்ட் வந்து சந்தோஷமும் மன திருப்தியும் நிம்மதியும் ஒரு
சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கஷ்டத்திலிருந்து உங்களை வந்து வெளியே நீங்கள் வரும்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கோம். அதில் உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே ஒரு அழகான பிங்க் கலர் ரோஸை வச்சு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையை விரித்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த பிரச்சனையை தாண்டி வந்தோன்னா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, இந்த மெசேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் இந்த மெசேஜஸை கொண்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இந்த நம்ம குடும்பத்தில் சேராமல் யாராவது இந்த ரீடிங்ஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. பை பை டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். Bye.